நடக்கலன்னா சந்தோஷம் தான் செவந்தி. ஆனா நடந்துட்டா அது தாங்குற சக்தி எனக்கு இல்ல செவந்தி. எனக்கு என் புள்ள மட்டும் போதும். நான் இப்பவே சத்ரபதி சார் கிட்ட போய் பேசுறேன். எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் கௌதம்கே கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அவனையும் ரேவதி மேடமையும் வீட்டுல சேர்த்துக்கோங்க. என் குழந்தைய மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புள்ள என்கிட்ட இருந்தா போதும். இவனை நான் ராஜா மாதிரி பார்த்துப்பேன். என்ன சொல்ற நீ? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேணா செவந்தி, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. இல்ல செவந்தி, இது நான் அவசரத்துல எடுத்த முடிவு இல்ல. நின்ன நிதானமா என் பிள்ளையோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் இந்த முடிவையே எடுத்தேன். பிளீஸ் இந்த ஒரு விஷயத்துல ஏன் போக்கல விட்டுருங்களேன். ஏய் சிந்து, அவன் எதை நினைச்சு இதெல்லாம் செஞ்சானோ அத அழகா அவனுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ பாக்குற. என்ன சொல்றீங்க? நானும் அதை ஒத்துக்கிறேன். நமக்கு நம்ம குழந்தைதான் முக்கியம், சொத்து முக்கியம் இல்லங்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை நாளா நமக்காக பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம, கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு விரட்டிட்டு நீ அவரை மாமனாரா ஏத்துக்கலைனாலும் அவர் எனக்கு என் பேரனும் என் மருமகளும் தான் முக்கியம்னு நமக்கு பக்கபலமா இருக்காரே, அவரை பத்தி யோசிச்சு பாத்தியா? என்ன செவந்தி சொல்றீங்க? இதுல சத்ரபதி சாருக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? என்ன பிரச்சனை வரப்போகுதா? கண்டிப்பா நீ போய் சத்ரபதி சார் கிட்ட பேசினா அவரு உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு நீ சொன்னதுக்காக பழையபடி கௌதமியும் ரேவதி மேடமையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சொத்தெல்லாம் கௌதம் பேருக்கு எழுதி வச்சிருவாரு. அம்மாவும் பையனும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க முதல்ல ஒழிச்சுக்கிட்டு நினைக்கிறது சத்ரபதி சாரு தான். ஆமா சிந்து, அந்த பண பேய் பிடிச்ச பாவி அதை செஞ்சாலும் செய்வா. செவந்தி சொல்றதை கேளுமா. குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற மாதிரி உன் மனசை குழப்பி குழந்தை காரணம் காட்டி பூரா சொத்தையும் எழுதி வாங்க அடி போடுறான்னு நினைக்கிறேன். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. சத்ரபதி சார் ஓ மேலையும் குழந்தை மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப போய் நீ அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி எதுவும் குழப்பிடாதமா சிந்து. இப்ப நம்ம குழந்தையும் காப்பாத்தணும், சத்ரபதி சாரையும் காப்பாத்தணும். அதுக்கு ஒரே வழி கௌதம கோர்ட்ல சந்திக்கிறது தான். இப்ப நான் என்னதான் பண்றது? நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தைரியமா இருக்கணும். மத்த விஷயங்களை நானும் சத்ரபதி சாரும் பாத்துக்கிறோம். அவன் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. உன் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அவன் உன்னை பயமுறுத்த போட்ட கேஸ் தான் இது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ தைரியமா இரு. குழந்தை என்கிட்ட கொடு. டேய், என் தங்க குட்டி, வாங்க போய் குளிக்கலாம். ஓ, எந்திரி பார்க்கலாம். எந்திரி, என்ன பாரு பாரு என் தங்கம். கேஸ் நம்பர் 23/5. தன் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க கோரி குழந்தையின் தந்தை கௌதம் வழக்கு பதிவு செய்த நிலையில் இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு இறுதி முடிவிற்கு வந்திருக்கும் இந்த வழக்கிற்கு தீர்ப்பு சொல்லும் முன் பிறந்து 1 மாதமே ஆன பச்சிளம் குழந்தையின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு குழந்தையின் தாய் சிந்துவுக்கும் தந்தை கௌதமிற்கும் கடைசியாக ஒரு முறை மனம் விட்டு பேசி பார்க்க இந்த கோர்ட் பரிந்துரைக்கிறது. இல்ல மேடம், இல்ல. இவன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே
அவன் போட்ட கேஸ தள்ளுபடி பண்ணிடுங்க. என் குழந்தைய நான் யாருக்கும் தர மாட்டேன். என் குழந்தைய யாருக்கும் தர மாட்டேன். என் குழந்தைய யாருக்கும் நான் தர மாட்டேன். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த பார்மா சிந்து, நீ கௌதம் கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர்றதா இருந்தா சொல்லு. நான் கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்றேன். அதை விட்டுட்டு கேஸ தள்ளுபடி பண்ண சொல்லி என்கிட்ட சொல்றது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆகும். இருந்தாலும் ஒரு தாயோட வலிய உணர்ந்து இந்த கோர்ட் உன்னை மன்னிக்குது. அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப சொல்லுமா, கௌதம் கூட நீ பேசுறியா? கவுன்சிலிங் ரூம் ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? கௌதம், நீங்க உங்க மனைவி கிட்ட மனம் விட்டு பேசுறீங்களா? பேசுறேன் மேடம். சிந்து, நீயும் கௌதமும் போய் பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன். வணக்கம் மேடம். மேடம், குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். சிந்துவை கௌதம் கூட தனியா அனுப்புனா இவன் சிந்துவை மிரட்டுவான் மேடம். அதனால ஓபன் கோர்ட்ல வச்சு 2 பேரையும் பேச சொல்லுங்க ப்ளீஸ் மேடம். என்ன கௌதம், உங்களுக்கு இதுல சம்மதமா? நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன் மேடம். எனக்கு என் குழந்தை வேணும். நான் அதுக்காக சிந்து கால்ல விழ கூட தயாரா இருக்கேன். சரி, நீங்க போய் பேசலாம், போங்க. ஓகே மேடம். சிந்து, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நான் இப்ப திருந்தி புது மனுஷனா வந்திருக்கேன். எனக்கு நீயும் வேணும், என் குழந்தையும் வேணும். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் சிந்து. இனிமே நாம புதுசா வாழ்க்கையை தொடங்கலாம் சிந்து. நம்ம குழந்தையோட சந்தோஷமா வாழ்வோம். நான் இந்த கேஸ போட்டிருக்கவே மாட்டேன் சிந்து. உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் வேணாலும் இருக்கட்டும். ஆனா என் குழந்தைய பார்க்க விடாம விரட்டினியே, அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேலாவது நம்ம சண்டை போடாம சேர்ந்து வாழலாம் சிந்து. இல்ல, நீ போய் சொல்ற. உன் கூட நான் வர மாட்டேன். வந்தா என்னையும் என் புள்ளையும் நீ கொன்னுடுவ. நான் வர மாட்டேன். சிந்து, நான் வர மாட்டேன்.